நான் வட்டாண்ட இந்த காலையில் நான் சின்ன வட்டான் இப்படி ஆனே கொஞ்சம் அனுப்பி வயல் வேலை செய்யலாம் இருக்கு ஒன்று சொல்லி பார்த்தா சொல்ல சொன்னார் அந்த காலம் தந்து வருது எவ்வளோ பேர் எவ்வளோ வெட்டாம ஆனை வெட்டிட்டு போய் தொடங்கிச்சோ அதிலிருந்து வட்டி வட்டியான வந்துகிட்டே ரெண்டாம் மஞ்சள் மூணாம் மஞ்சள் வரும் திரும்ப வயல் கொண்டு போட்டு வேண்டியன்னா எங்களுக்கு ஒரு வேலி போட்டு இந்த டைமில் வட்ட ஒளிவிச்ச டைமில் நின்றாலும் என்ன அறுவடைக்கும் விலைப்பாட்டுக்கும் நிற்கப்படும். இப்போ சீக்கிரம் வரம் பழிக்குது. இப்போ இம்பட்டு ஆணை ஒரு வட்டைக்குள்ள வேலைக்குள்ள போனால் வரம் பிடிக்குமா? அப்படியே நவிச்சு கடைஞ்சி போய் என்ன மாநாடு இல்லையே ஆணை வச்சுட்டா காலை முடம் கொடுத்தா பெரிய கஷ்டம் தானே. நாங்கள் குழந்தையில விளையாடுறது பெரிய உயிரை பணையமைச்சு தான் செய்யறோம். அப்பயும் 2-3 பிள்ளைகளுக்கு அடிச்சிருக்கிறேன். எந்த போகும் தான் ஒன்று ஒரு சாலையை காண அது பலகான அடிக்க விவசாயிகள் இந்த பகுதியில் ஒரு பூவும் செய்கிறது, சிறு பூவும் ஒரு பூவும் செய்கிறது. இந்த வயல்களில் செய்கிறதுக்கு ஆரம்பம் இதான் காலம். இந்த 3ஆம் மாதம் தான் வேலை வடை செய்வாங்க. வேலை வடைச்சில் நாள் கூலி எப்படியும் வரம்பு கட்டுகளுக்கு ஒரு ஆளுக்கு 3000 ரூபா 3500 சாப்பாட்டோட கொடுக்குறோம். அப்போ அப்படி இருக்கல இந்த பட்டி கணக்கில் யானைகள் வந்து இப்படி வரம்போல அழிச்சிச்சுன்னா நியாயம் இல்லை. இப்போ விவசாயங்கள் செஞ்சிருக்கும் போது யானையெல்லாம் இப்படி வரல, இப்படி பட்டி கணக்கில் வரல. அப்போ என்ன வனஜீவராசிகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கவுரு போட்டால் கட்டி வச்சிருக்கா இல்லையே தானே. அதே மாதிரி இப்போ சாட்சி கொண்டு போய் காட்டில் விட்டு அவ பாதுகாத்தாண்டா விவசாயிகள் ஆரம்ப காலத்தோட நேர காலத்தோட விவசாயம் செய்யணும். விவசாயம் தானே நாட்டில் முக்கியமான இது. அப்படி இருக்கும்போது இந்த விவசாய மக்களுக்குரிய நியாயம் ஒன்றும் கிடைக்கல.